சென்ற 7ஆம் புறையிலிருந்து, சென்ற வருஷம் ரமலான் 7ஆம் புறையிலிருந்து இந்த வருஷம் ரமலான் 7 வரைக்கும் யாராவது ஒருத்தரிட்ட 11 பவுனுக்கு குறையாம தங்கம் இருந்து வருகிறதா அவர் மீது ஜகாத்து ஃபர்து. ஜகாத்து கொடுக்கணும். எவ்வளவு ஜகாத்து கொடுக்கணும்? இருக்கிற தங்கத்தை 40 பிரிச்சு ஒரு பகுதி, ரூபாயும் ஈஸ்வரன்வா 40 பிரிச்சு ஒரு பகுதி. உதாரணத்தை சொன்னதா இருந்தா ஒத்தரைட்ட 40 பவுன் தங்கம் வைக்குது, 40 பவுன் தங்கம் வைக்குது. இவர் ஒரு பவுன் ஜகாத்து கொடுக்கும். இது தங்கம் வச்சிருக்கிறவங்க ஜகாத். இரண்டாவது வெள்ளியுடைய ஜகாத்து வரும். வெள்ளியுடைய ஜகாத் எவ்வளவு வேண்டாம்? ஒத்தரைட்ட 595 கிராம், 595 கிராம் வெள்ளி இருக்குது ஒரு வருஷமா. சரி, லேசுக்கு 600 கிராம் வெள்ளி எத்தனை கடந்த ஒரு வருஷமா இருக்குது. போன வருஷம் ரமலான் 7ஆம் படையிலிருந்து இந்த வருஷம் ரமலான் 7ஆம் படையாங்காட்டி அவருக்கு 600 கிராம் வெள்ளி இருக்குதுண்டா, அதிலையும் அல்லாஹ் தஆலா அவருக்கு ஜகாத்தை கடமையாக்கி இருக்கிறான். பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப கேள்வி வரும், எங்கட வீட்டுல எங்கட வைஃப் வீட்டுல பாவிக்கிற தங்கம் இருக்குது, இதுக்கு ஜகாத்து கடமையா? எங்க வீட்டுல பாவிக்கிறாங்க, எங்கட உண்மை பாவிக்கிறாங்க, எங்கட தங்கச்சி பாவிக்கிறாங்க, எங்கட தாத்தா பாவிக்கிறாங்க, இதுக்கும் ஜகாத்திக்குதா? பெரியார்களே, சகோதரர்களே, ஃபுகஹாக்கள் எழுதுறாங்க, பாவிக்கிற நகைக்கு ஜகாத் இல்ல. எதை நாம பாவிச்சு பண்ணிக்கிறோமோ, எங்க பெண்கள் பாவிக்கிறாங்களோ அந்த பாவிக்கிற நகைகளுக்கு ஜகாத் இல்ல. ஆனால் 2 நிபந்தனை. முதலாவது நிபந்தனை ஹலாலான பாவனையா இருக்கும். எங்கட புதியவாரம் இப்ப தங்கம் வெள்ளி பாவிக்கிறதானே, களத்துல சேன் போடுறாங்க, கையில காப்பு போடுறாங்க, மாலை போடுறாங்க, காலுக்கு போடுறாங்க. ஆம்பளைகள் ஆபரணம் பாவிக்கிறது ஹராம். ஒரு ஆம்பளை ஒருத்தர் அவரு தங்க மோதிரம், தங்க செயின், தங்க காப்பு, அவர் அலந்திக்குது, அவர் வச்சு பண்ணிக்காரு. இது ஹராமான பாவனை. ஆம்பளை பாவிக்கிறதுக்கு 11 பவுனுக்கு மேல வச்சிருப்பாருண்டா ஜகாத்து கடமை. சிலர் நினைச்சு பண்ணிக்கிறாங்க வெள்ளியெல்லாம் ஆம்பளை அவங்க களத்துல முறுக்கு செயின் போடுறாங்க. இவன் கொஞ்சம் விளக்கம் குறவு, விளங்கின கொஞ்சம் வித்தியாசமா விளங்கிட்டான். இஸ்லாம் வெள்ளிய பொம்பளை போடுறதா ஆம்பளை போட சொல்லல, ஆண்களுக்கு வெள்ளி மோதிரம் போடையும், வெள்ளி மோதிரம் போடையும், பல்லு அடைஞ்சிக்குது, பொய் பல்லு போடக்கூடாது, வெள்ளி பல்லு போடையும், மூக்கொடைஞ்சு போயிட்டு புதிய மூக்கொண்டு போடக்கூடாது, வெள்ளியாரு அந்த போடையும், காப்பு, காலுக்கு, மாலை இது வெள்ளியில போடுறதும் ஹராம். ஆம்பளர் வெள்ளியிலே போட இயலாது. இந்த சட்டத்தை நல்லா விளைக்கணும். இது முதலாவது நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை, பொம்பளாருத்தான் பாவிக்கிறது இருந்தாலும் வீண் விரயம் இஸ்ராஃப் என்ற அளவுக்கு தண்டனிக்கப்படாது. வீண் விரயம் என்று எப்படி முடிவு செய்ய? அந்தந்த ஊரை வச்சு நீங்க பார்த்துக்கணும். உதாரணத்துக்கு ஒரு பொம்பளை காலை பொண்ணு சாதாரணமா 1.5 பவுன் 2 பவுன் போட்டிக்கிறார். இது ஊர்ல ஒரு பொது விஷயம், யாருமே பெருசா பார்க்க மாட்டான். ஒரு பொம்பளை போட்டிக்கிறார், காலே பிஞ்சி வர பார்க்குது, இங்கே வந்த அடுத்த இப்படி ரெண்டாவது இஸ்ராஃபான ஆள். ஒரு பொம்பளை மாத்திரை வச்சு பேசுவோம், கைக்கு 4 காப்பை ஓட்டிக்குது. இது ஒரு பெரிய விஷயம் அல்ல. சாதாரணமா எல்லாரும் இல்லாதவங்க ஒன்னோட வைப்பாங்க, 4 போட்டிக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. இன்னொரு பொம்பளை போட்டிக்கிறா, இங்க வரைக்கும் கத்தனகாம பஸ் மாதிரி இங்கேயும் இங்க வரைக்கும் போட்டிக்கிறா. இப்ப இவ்வளவு காப்பம் போட்டிக்கிறா, இது இஸ்ராஃபான காப்பு, இது இஸ்ராஃப். இப்படி வீண் விரயமான அளவுக்கு தங்கம் வச்சுன்னா அந்தந்த ஊரோட பார்வையை தான் முடிவு செய்யும். கிராமங்கள்ல கொஞ்சம் கிடைச்சாலும் பெருசா பார்ப்பான். இந்த அப்புறம் பகுதியில காப்பாங்குடி பகுதியில 5 காப்பு கைக்கு போட்டாலும் அது பெரிய விஷயம் உண்டல்ல அவங்களுக்கு. அதனால எதை பார்த்தா
எங்கட ஊர்ல இழப்பாக்க வீண் விரயம் என்று வருதோ அந்த அளவுக்கு மேல இருந்தால் ஜகாத்து கடமையாயிடும். பாவிக்கிறது வீண் விரயம் என்ற அளவுக்கு வந்துட்டா அதில் அல்லாஹ் தஆலா ஜகாத்தை கடமையாக்கிறார். தங்கம் வெள்ளி இன்னும் சிலரை வெளிநாட்டிலிருந்து வார நேரம் பிஸ்கட் கொண்டிப்பா ராஜா அடிச்சு கொண்டிப்பாரு கொண்டு வந்திப்பாரு. அப்ப ஜகாத் அந்த பிஸ்கட்லயும் அது ஆபரணம் அல்ல, இன்னும் ஒரு காப்பாக மாறல்ல, அதிலையும் 11 பவுன் கடந்த ஒரு வருஷமாக இருந்து வந்தா, ஒரு வருஷம் கொண்டில்லை, ஒரு வருஷமாக இருந்து இருந்தா அதிலையும் 40 பிரிச்சு ஒரு பகுதி ஜகாத்து கடமை. இது ஜகாத்து தங்கம் வெள்ளியுடைய விஷயத்தில் வரக்கூடிய ஜகாத். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இப்ப வாங்க சல்லிக்கு எப்படி ஜகாத்து கொடுக்கும். இங்கதான் கிரெடிட்ல தட்டி பார்க்கலாம். மிச்சம் பேர் நினைச்சுக்கிறாங்க நாங்கள் மிஸ்கீன் நினைச்சுக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாத்தையும் அம்பலப்படுத்தி அவசாபிச்சு எடுத்தா எல்லாம் வரும். ஜகாத்து கொடுக்க வேண்டியவரா எடுக்க வேண்டியவரா? சகோதரர்களே, பெரியார்களே, நல்லா பார்த்துக்கோங்க. ஒருத்தரிட சல்லிக்குது. எவ்வளவு சல்லியில ஜகாத்து கடமை? சல்லி என்பது கையில வச்சு கொண்டிருந்தாலும் சல்லிதான், அவர்தான். நானுக்கு கொடுத்தீங்க வியாபாரம் பண்ணுவோண்டு, நானா கொடுத்தாலும் வேறுதான். பிசினஸ்ல கொடுத்தீங்களே நல்லது ப்ராஃபிட் வரத்தண்டு, அதுவும் இவர்கள்தான். அல்லது கொஞ்சம் கொடுத்து வச்சுக்கிறாரே பத்திரமா வச்சுக்க வேண்டி அவன் பொத்தனையில கட்டி வச்சுக்கிறான், அதுவும் இவர்கள்தான். அல்லது என்ன செஞ்சுக்கிறாரே இவரை நல்ல விளையாடு சும்மா சல்லியை கால வச்சுக்கிறாரு, நல்ல விளையாடு இருந்தா வித்து போட வேண்டி இருந்த சல்லிக்கு 10 பேக்கஸ் காணிகள் வாங்கி போட்டிக்காரு, இதுவும் சல்லிதான். அல்லது சும்மா சல்லியை வச்சிருந்தா உணவாக பேசுறமே கடன் வாங்கி போடும், எனக்கு நல்ல விளையாடு ஒரு காலத்தில் வரும், அன்னாலும் வித்து போடும் என்ற நீயத்தோட கடன் வாங்குறாரு, இப்ப அதுவும் சல்லிதான். இதெல்லாம் நம்மட சல்லிதான். எவ்வளவு சல்லி இருந்தா ஜகாத்து கடமை. இதுக்கு ஃபுகஹாக்கள் 2 முறை வச்சுக்கிறான். தங்கத்தை வச்சும் சல்லீன ஜகாத்தை பார்க்கலும், வெள்ளியை வச்சும் சல்லீன ஜகாத்தை பார்க்கலும். தங்கம் என்று நான் சொன்னோம் 11 பவுன் தங்கத்துடைய ஜகாத்த அளவு. பின்னக்கு ஒரு பவுன் கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் போகுது. எவ்வளவு போகுது? 35. 32 வச்சா 11 பவுன் வர சொல்ல 3,85,000. யார்கிட்ட கடந்த ஒரு வருஷமாக 3,85,000 இருந்து வருகிறதோ அவர் மீது ஜகாத்து கடமை. சல்லிய கையில வச்சுக்க வேணும், பேங்க்ல போட்டிக்க வேணும், ப்ராஃபிட்டுக்கு ஒரு பிசினஸ்ல போட்டிக்க வேணும், கடனில் கொடுத்திக்க வேணும், ஒரு கடனை வாங்கி போட்டிக்க வேணும், ஒரு காணியை வாங்கி போட்டிக்க வேணும். 3,85,000 மேல இருந்தா ஜகாத் அவருக்கு எப்படி கடமை. 2வது முறை இருக்குது வெள்ளியை வச்சு ஜகாத்து கொடுக்கிறது. வெள்ளி எவ்வளவு முந்தி சொன்னோம் 595 கிராம். இந்த சுத்த வெள்ளி ஒரு கிராம் 80 ரூபாய். 80 ரூபாய் போகுது. 80 ரூபாய் வச்சா 600 கிராமுக்கு 6,848 48,000 ரூபாய் வருது. வெள்ளியில 600 கிராமுக்கு 48,000 ரூபாய் வருகிறது. கடந்த ஒரு வருஷமாக 48,000 ரூபாய் ஹத்தலிஸ் அட்டதாக். அப்படியா? கொஞ்சம் சிங்களமும் சிலாக்களுக்கு கணக்கு வழக்கில் ஓடுகல்ல. 48,000 ரூபாய் போன வருஷம் நோம்பில் இருந்து இந்த வருஷம் நோம்பு வரைக்கும் 5% குறையாக இருக்கிறோம். இவங்களின் மீது ஜகாத்து கடமை. இப்ப 3,85,000 பாக்குறா, 48,000 பாக்குறா. இப்ப ஃபுகஹாக்கள் எழுதுறாங்க வெள்ளிய வச்சு பார்க்கிறது தான் நல்லம். அப்பதான் நிறைய பேர் ஜகாத்து கடமையாகும், ஏழைகளுடைய தேவை பூர்த்தியாகும். அதனால வெள்ளிய வச்சு பாருங்க. அப்ப கடந்த ஒரு வருஷமாக 48,000 ரூபாய் குறையாக இருக்கிறதோ அவங்க எல்லாரும் ஜகாத்தை சரியா பார்த்து கொடுத்துருங்க. அப்படி பார்த்தா இந்த மஜ்லிஸ்ல எத்தனை பேர் தப்புவாங்களோ தெரியும். ஜகாத்து கொடுக்க வேண்டியவங்க இருப்பாங்க. எல்லாம் செக் பண்ணி பாருங்க எங்கெங்க அடிபட்டுகிறது, எல்லாம் கிண்டி எடுக்க வருகிறது. எடுத்து ஜகாத்தை கொடுங்க.
இதுதான் ஜகாத்துடைய பணத்தில ஜகாத்து கொடுக்கிற முறை. அடுத்ததாக பிசினஸ்ல வியாபாரம், இது பொதுவா எல்லாருக்கும் சம்பந்தம் இருக்கிறது. நல்லா கண்ணை தொடர்ந்து கேட்டுக்கோ. அரவாச கேட்டீங்க ஜகாத்துல போய்க்கணும் கடல்ல. நல்ல கவனமா கேளு. வியாபாரம் என்று வரும்போது அது இரும்பு கடை ஆகிக்கணும், புடவை கடை ஆகிக்கணும், ஜுவல்லரி ஆகிக்கணும், ஃபென்சி ஐட்டம் ஆகிக்கணும், அல்லது சில்லறை கடை ஆகிக்கணும், அல்லது கடை போடாத பேக்ல தூக்கிட்டு போறாரு சாமான் அப்படி ஆகிக்கணும், அல்லது கரத்தை வச்சு தள்ளி கொண்டு திரிகிறாரு அதே ஆகிக்கணும், அல்லது கடையில் ஒன்றும் இல்லை டெலிபோன்ல கேட்டு கொண்டு போறாரு, அங்கேயும் நீங்க மாத்துறாரு இங்கேயும் நாங்க மாத்துறாரு, எல்லாரும் என்ன டெலிபோன்ல கேட்டு கொண்டு போறாரு. இவங்க எல்லாம் வியாபாரிகள். இவங்க ஜகாத் எப்படி பார்க்கணும்டா, இவங்களுக்கு பிசினஸ் தொடங்கின நாளோட அரபு கணக்கு யாதிக்கும். ஏன்னா ஜகாத்தோட வருஷம் எங்க இந்த இங்கிலீஷ் கலண்டரை வச்சு பார்க்கல, நாங்க அரபு கணக்குல பார்ப்போம். உதாரணத்துக்கு நாங்க ஜகாத்து கொடுக்க ரமலான் தலைப்பறையில் என்றா போன வருஷம் ரமலான் நான் கடை திறந்தேன், அல்லது ரபியுல் அவ்வல் 12 கடை திறந்தேன், அல்லது முஹர்ரம் 10 கடை திறந்தேன், அல்லது ரஜப் மாசம் தலைப்பறை கடை திறந்தேன். அந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கணும். கடை திறக்கிற நேரம் 50,000 குறைய ஒரு கணக்கை வச்சுக்கணும். கடை திறக்கணுமா இந்த காலத்தில்? அப்படி திறக்குன்னா வெத்தில கடை, புல்லட் இது, அல்லது கடலை பஸ்ல விற்பாங்க. இதெல்லாம் சின்ன வியாபாரமா பண்ணணும். 50,000 குறைய ஒரு கேபிட்டலை வச்சுக்கணும் செய்யறா. உங்களோட கேபிட்டலை பாருங்க, 50,000 மேல வச்சு நீங்க அந்த கடையை போடுறீங்களான்னு. கடை போடுறதுன்னா 50,000 மேலதான் வைக்கணும். நீங்க 50,000 மேல இருந்தா யாரும் வச்சுக்கோங்க, எனக்கு ஜகாத்து கடமை. ஏன்னா ஜகாத்து கடமை. ஒருத்தர் தலைநோமாண்டு கடை வந்து தொடங்கினாரு, புடவை கடை தொடங்கினாரு. அடுத்த வருஷம் தலைநோமாண்டுதான் இவரோட ஜகாத்து முடிவு செய்த நாள். அடுத்த வருஷம் தலைநோமாண்டு ஒரு வருஷம் முடியும். முடிஞ்சு தலைநோமாண்டுக்கு சரியா ஒரு ஸ்டாக் எடுக்கும். ஸ்டாக் எடுக்கிறதுக்கு ஜகாத்தை பார்க்க எப்படி ஸ்டாக் எடுக்கணும்? முதல்ல பார்க்கணும் கடையில சாமன் இருக்குது, கடையில சாமன் இருக்குது. இப்படி சாமன் இருந்தா இது எல்லாத்தையும் கணக்கெடுக்கும். அதுல 2 பிரச்சனை. முதலாவது பிரச்சனை, வாங்கின விலைக்கு பார்க்கலாம், விற்கிற விலையை பார்க்கலாம். ஃபிக்ஹ் கிதாபுகள்ல 3 வகையான கருத்து. அதிகமாக சொல்றாங்க வாங்கின விலையை பாருங்க. ஆனா அதில் இப்போ ஒரு பிரச்சனை வருது. வாங்கின விலையை பார்த்தா, உதாரணத்துக்கு ஒரு இரும்பு கடைக்கு அந்த வருஷம் பூர்த்தியா அவர் 10 தடவை இரும்பு வாங்கிக்கார், இரும்பு கூறு வாங்கிக்கார். ஒரு வருஷம் வாங்குற நேரம், ஒரு மாசம் வாங்குற நேரம் 560 ரூபாய், 10 கூறு பேலன்ஸ். அடுத்த மாசம் வாங்கினார் 600 ரூபாய், அதுவே 10 கூறு பேலன்ஸ் ஸ்டாக் எடுக்கிற நேரம். இப்ப எந்த மாசத்துல எந்த இரும்பு வாங்கினேன்னு இவர் எல்லாத்துக்கும் மிஸ்டேக் ஒட்டவாகும். வாங்கின விலை பார்க்கணும், எல்லாத்துக்கும் மிஸ்டேக் ஒட்டவாகும். அதனால எங்க கணிப்பெழுதுறாங்க, விற்கிற விலையை பாருங்க. எந்த விலைக்கு நீங்க விற்கிறீங்களோ அந்த விலையை தான் பார்ப்போம். இல்லாட்டி ஜகாத் ஒழுங்கா அமையாது. எங்க இப்புள்ள உலமாக்களுடைய கருத்து வைக்கும் உம்மத்துக்கு ரஹ்மத் எல்லாம் கணக்கு பார்த்தார். அது ஒரு பிரச்சனை. விற்கிற விலையை பாருங்க. 2வது பிரச்சனை, சில பொருள் விலைக்குது, நூலுக்கு பார்க்கலாம். பெரிய புடவை கடை, அதுல புடவை எல்லாரும் கலந்து பண்ணிக்கலாம். எவ்வளவு கலன்ஸ் இருக்குது, எவ்வளவு வெட்டிக்குது பார்க்கலாம். இரும்பு கடையில் ஆணிக்குது, எத்தனை கிலோ நெருத்து கொடுத்து எவ்வளவு கலன்ஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்தா அவரோட மண்டை போயிடும். எத்தனை நட்டுக்குது, அவருக்கு நட்பூஸ் ஆகிடும். அதெல்லாம் பார்க்க போனா. அதனால அதுக்கு லேசான முறை என்ன தெரியுமா? சஹாபாக்களுடைய காலத்துல கணக்கு பார்க்கறது கஷ்டமான பொருள்கள்ல அனுமானிக்கிற முறையும் இருந்துச்சு. அனுமானிக்கிறது என்ன? சஹாபாக்கள் காலத்துல ஈச்சப்பழ தோட்டத்துல ஈச்சப்பழத்துக்கு ஜகாத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் அனுப்புவாங்க. அவரை போயிட்டு மரத்தை பார்ப்பாரு, பிச்சு நெருக்கல மரத்தை பார்த்து சொல்லுவாரு, இத்தனை ராத்தலிக்குது, இவ்வளவு ஜகாத்து கடமை.